பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Foodie Tamizha சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு பொடி வகை தான் பார்க்க போறோம். அதுதான் பிரண்டை பொடி. இந்த பிரண்டை பாத்தீங்கன்னா பசிக்காத குழந்தைங்களுக்கு நம்ம சட்னியை அரைச்சு கொடுத்தா ரொம்ப பசியை தூண்டுன்னு சொல்லுவாங்க. அதுபோல கைகால் மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு பிரண்டையை நல்லெண்ணெயில காய்ச்சி அந்த எண்ணெயை அப்ளை பண்றது மூலமா நமக்கு மூட்டு வலியெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஹெல்தியான இந்த பொடியை நம்ம இட்லி, தோசை, சாதம் இது மூணுக்குமே சேர்த்து சாப்பிட முடியும். அது எப்படி செய்யலாம்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். Foodie Tamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Foodie Tamizha சேனல் மூலமாக நிறையா மசாலா ஐட்டங்கள் நானே என் கைப்பட வறுத்து அரைச்சி சேல் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா மட்டுமல்லாமல் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இந்த சம்மருக்கு வத்தல் வடகமெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால் நம்ம மெனுவில் காய்கறி வத்தல், அரிசி வத்தல், அதுபோல் தாளிப்பு வடகம் இதெல்லாம் நம்மளே தயாரித்து சேல் பண்ணுறோம். இந்த தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். இப்போ நம்ம ஃபாரினுக்கும் நம்ம பார்சல் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். பிரண்டை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: நன்கு காய வைத்த பிரண்டை 100 கிராம், கடலைப்பருப்பு 400 கிராம், வெள்ளை உளுத்தம்பருப்பு 500 கிராம், கருப்பு எள்ளு 100 கிராம், சீரகம் 100 கிராம், மிளகு 75 கிராம், புளி 50 கிராம், உப்பு 50 கிராம், வரமிளகாய் 50 கிராம், பெருங்காயம் 20 கிராம், காய வைத்த கருவேப்பிலை 50 கிராம். இப்போ நம்ம பிரண்டையை வாங்கிட்டு அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கோம். இது பச்சையாகவும் நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லெண்ணெய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி செய்யலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். ஏன்னா ட்ரையாக நம்ம வறுக்கிறனால ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். அதனால தான் நம்ம இந்த முறையில் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி பிரண்டையை காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பொருளுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளுமே வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஹெல்தியான பிரண்டை பொடி செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த பிரண்டை பொடி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிட முடியும். இது கூட பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த பிரண்டை பொடி ரொம்ப ஹெல்தியானது. அது எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.